கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசேஷமாக இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் கடந்து வரும்படியாய் கர்த்தர் பாராட்டினார். அவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் இந்த மாதத்தில் கர்த்தர் செய்யவிருக்கிற சகல காரியங்களுக்காக கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மை பாதுகாத்த அவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தர் துதிப்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையுள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், விசேஷமாக இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிரசன்னத்தினால எங்களை நிரப்பும். இந்த மாதம் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் மாதமாய், தடைகளை தாண்டி செல்லுகிற மாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு தெரிந்த ஒன்று ரெண்டு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த நாளிலும் ஆமென் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் தேவ கிருபையோடு கூட பிரவேசிக்க முடியாத கிருபை ஆண்டவர் நமக்கு அருளிச்சுவாராக. தேவானால் எதனால் விசேஷித்தவன் ராஜா நல்லதை நம்ம யோசிப்போம். எதனால் இது எதனால் நீர் என்னோடு கூட இருப்பதனால. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்ப மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்ப மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னும் உண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னும் உண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. தேவா நான் எதனால் விசேஷித்தவன், நான் அதை தினம் யோசிப்பவன். எதனால் நீர் என்னோடு கூட வருவதனால. இந்த காலை பொழுதுல மறுபடியும் ஒருவேளை நமக்கு தெரிந்த பாடலாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் ஏன் விசேஷித்தவனாய் காணப்படுகிறேன் என்று சொன்னால், நீர் என்னோடு கூட வருகிறது நான் விசேஷித்தவனாய் காணப்படுகிறேன். தேவ சமூகத்தை தாழ்த்தி ஆண்டவரே இந்த நாட்களில் உடைய கிருபை என்னை தாங்குகிறபடினால் நன்றி என்று அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவரை காலை பொழுதுல
இந்த 7வது மாதத்தின் காலை பொழுதில் நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் காண்பித்த சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இடுக்கண்களிலும் இக்கட்டுகளிலும் மத்தியிலும் என்னை பாதுகாத்த உடைய கிருபைகளை நினைத்து நன்றி சொல்லும்படியா வந்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். Thank you Jesus, thank you Lord, hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா, நன்றி என்று சொல்லுவோமா, hallelujah, hallelujah. ஓ, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அளவில்லாத நன்மைகளை, அளவில்லாத ஆசீர்வாதங்களை ஒரு வாழ்க்கையில கத்த தந்திருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை நடத்துகிறவர் நீர். இதை கிட்டாத நேரங்களில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வலது கரத்தை பிடித்து தாங்கி இருக்கிறீர்கள். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவே நன்றி 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 ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஹalleluya hallelujah hallelujah. Oh thank you Lord. இயேசுவே உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. ஆமென். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே சேர்ந்து சொல்லுவோமா, ஹalleluya. உம்முடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாம என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹalleluya. Thank you Jesus. ஆமென். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. சேர்ந்து சொல்லுவோமாமே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே ஹalleluya. இயேசுவே இந்த நாட்களிலே உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாதபடிக்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. நாங்கள் பிழைத்து வாழ்வதற்கு உம்முடைய கிருபை தேவை ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹalleluya. அழைத்தவரே, எங்களை ஆண்டவரை தெரிந்து கொண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya. மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய விடுதலைகளும் இந்த நாட்களில் உருவாக்கப்படும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம் என்று சொல்லி இந்த புதிய மாதத்தின் புதிய நாளிலே தேவ சமூகத்தில் நம்மை காலை பொழுதிலே அர்ப்பணிக்கலாமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தேவை, உம்முடைய கிருபை தேவை, உம்முடைய கிருபை தேவை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே,
கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாதபடிக்கு நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உடைய கிருபை மாத்திரமே ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருகிறபடினாலும் துதிக்கிறோம். உடைய கிருபை ஒவ்வொரு நாள் நடத்துகிறபடினாலும் நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்கபடியான கிருபையை தந்தீங்களே. கடந்த 6 மாதங்களும் ஆண்டவரே உடைய கிருபைகள் நடத்தினபடினாலும் நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் கர்த்தாவே உடைய கிருபைகளை தாங்கி நடத்தினபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. துவண்டு போன சூழ்நிலைகளிலே இந்த கிருபைகள் நடத்தினபடினாலும் உமக்கு நன்றி. எல்லாரும் இந்த காலை பொழுதிலே கர்த்தரை ஸ்தோத்திரித்து எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரை கடந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் வந்த பொழுதும் கர்த்தரங்களை பாதுகாத்து எங்களை நடத்தி ஏற்றி சுமந்து தப்புவித்தீங்கள். எதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இடைஞ்சல்கள் இன்னல்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தாவே எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உடைய கிருபை தேவை, உடைய கிருபை அதிகமாய் தேவை, உடைய இரக்கம் அதிகமாய் தேவை. உடைய கிருபை இல்லாதபடிக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. உடைய கிருபை எங்களுக்கு தாரும், உடைய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே உடைய கிருபையினால எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தாவே உடைய கிருபையினால இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தரை நிரப்பும்படியா எங்கள் குடும்பத்தை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். புதிய பலத்தோடு இந்த புதிய மாதத்தை அடியெடுத்து வைக்கும்படியான கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல் ஷடாய், எல் ரோயே, எபனேசரே, எங்களை கண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிருபைக்குள்ளாய் நடத்தும் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் தியானித்து இந்த மாதத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எப்பொழுதுமே கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது கடந்த வாரத்திற்கும் முந்தின வாரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு நடுவாக எவனமாய் கர்த்தரை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் படகில பிரயாணப்பட்டு நடுக்கடலிலே போன பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்கும்படியாக கடல் மேல் நடந்து வருகிறார். அவர்கள் அவரை பார்த்தவுடனே பயந்து ஆவேசம் என்று சொல்லி கதறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தையும் பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்கிறார். என்னென்று தெரியவில்லை. ஒருவேளை இந்த மாதத்தை ஆரம்பிக்கிற இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு காண்பித்த, எனக்கு உணர்த்தின வார்த்தை மறுபடியும் அதுவாகத்தான் இருக்கிறது. எரேமியாவுடைய புஸ்தகத்தில் 46ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய 2 கடைசி வசனங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து இரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரியதான எதிர்பார்ப்பின் வாக்குத்தத்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒருவேளை இந்த மாதத்தின் ஆரம்பத்திலும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய வார்த்தை அதுவாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை பல மாதங்களின் ஆரம்பங்கள் சில வேளைகளிலே வேத வசனத்தின் அடிப்படையிலே பல காரியங்கள் நம்ம தியானித்திருக்கிறோம். ஒருவேளை பல நேரங்களிலே கர்த்தர் மறுபடியும் திரும்ப வேதத்தில் வாசிக்கும் பொழுது பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் திரும்ப வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இடைபடக்கூடிய வார்த்தையும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் எகிப்தை அதற்கு முன்பதாக எகிப்தை எவனமாய் தண்டிக்கிறார்கள், எகிப்துடைய சூழலை எவனமாக மாற்றப்பட போகிறது என்பதை வெளிப்படுத்தி கொண்டு
இஸ்ரவேல் ஜனத்தோடும் யாக்கோபோடும் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் வந்து இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரோடும் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் சும்மா அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை தானே, பயப்படாமலும் கலங்காமலும் என்ன பெரிய வார்த்தை, நம்ம பயந்துகிட்டே தானே இருக்கிறோம், இல்லை நம்முடைய சூழ்நிலை பயப்படக்கூடிய சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகள் வெறும் கேட்கப்படக்கூடிய வார்த்தைகளாகத்தானே இருக்கிறது என்று சொல்லி யோசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தை எத்தனை முறை ஆண்டவர் நம்மோடு கூட சொன்னாலும் அந்த வார்த்தைகள் பிரயோஜனமற்றதாக மாறி போய்விடும். ஆதலால் தினந்தோறும் ஆண்டவர் உங்களோடும் என்னோடு கூட சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். எகிப்து தேசத்துல எகிப்தை போல உங்களுடைய நிலைமை இருக்காது. அவர்களை பார்த்து கொண்டு, அவருடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை எவனமாக மாற்றப்பட்டு விடுமோ என்று சொல்லி நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏனென்று சொன்னால், நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அங்கே சொல்லும் பொழுது, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். நான் உன்னை ரட்சிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறேன். ஆகவே நீ பயப்படாதே, கலங்காதே. அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவாரில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் திருப்ப கொண்டு வரும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், பயத்தோடும் கலக்கத்தோடும் காணப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் திரும்ப கொண்டு வரும் பொழுது அமைதியோடு காணப்படுவான், சாங்கோபத்தோடு அவன் வாசம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே தத்தளிக்க பண்ணினதான, அமைதியை குலைக்க பண்ணினதான காரியங்களிலிருந்து புதிய மாதத்திலே ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் சமாதானத்தையும் விடுதலையும் தைரியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே உங்களை அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கும்படியாக, உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் அடுத்த வசனம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் ஒன்றுக்கு முன்பதாக நிற்க போவதில்லை, நீ பயப்படாதே, கலங்காதே, தைரியமாக இரு என்று வசனம் சொல்லுகிறது. அதை செய்யக்கூடிய அதே நேரத்தில் சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். 31ஆம் சங்கீதம் 5, 6, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் சொன்னால், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த மாதத்திலே பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லக்கூடிய தேவனுடைய கரங்களிலே உங்களுடைய ஆவியை ஒப்புவிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்களா? இல்லை, சங்கீதக்காரனே சொல்லுகிறார், என்னுடைய ஆவி எனக்குள் தியங்குகிறது, என்னுடைய ஆவி எனக்குள் கலங்குகிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்னுடைய ஆவி எனக்குள்ளாக கலங்கிக் கொண்டே இருக்கிறது என்கிற நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, ஆவியை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்கிற தீர்மானத்தோடு இந்த மாதத்தை ஆரம்பிக்க இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கிற பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிற பொழுது நம்முடைய ஆவி எனக்குள் சங்கீதக்காரன் தியங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற முடிவோடு முடித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அப்படியாக ஓட்டிக்கொண்டு போக வேண்டும் நினைக்கிறீர்களா? இல்லை, திரும்ப சங்கீதக்காரன் சொல்றாருன்னா, என் ஆவியை உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கீழே வாசிக்கும் பொழுது, வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரை நம்பி இருக்கிற 3 காரியத்தை அதை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லக்கூடிய தேவனுடைய கரத்தில் நம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அநேக இடத்துல நம்மளுக்கு பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வருவது நம்முடைய ஆவியாக இருக்கிறது. அதான் அவர் சங்கீதக்காரர் சொல்றாரு, என்னுடைய ஆவி தியங்குகிறது, கலங்குகிறது, அதனால என்னால எதையும் செய்ய முடியாதபடிக்கு காணப்படுகிறேன். இந்த மாதத்துல கடந்த நாட்களில் பலவிதமான விஷயங்கள், பலவிதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய ஆவியை கலக்கி இருக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய ஆவியை தேவ கரங்களில் முதலாவது ஒப்புக் கொடுத்த மாதத்தை ஆரம்பிங்கள். நம்முடைய ஆவியை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் நமக்குள்ளாக ஆவி கலங்கி கொண்டிருப்பதற்கு இடம் வகுக்க கூடாது. இரண்டாவது சொல்லுகிறார், வீண் மாயைகளை, பிரம்மைகளை, இப்படி இருக்குமோ, அப்படிதான் இருக்குமோ, அப்படிதான் ஆக போகும், அப்படிதான் செயல்படும், இல்லை அப்படிதான் இருக்க போகிறது என்று வீணான மாயைகளை பற்றி கொண்டிருக்கிறவர்களை அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வெறுக்கிறேன், அவர்களை விட்டு விலகுகிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் வீண் மாயைகளை பேசிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பின்னால அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நாட்களை கடத்தி கொண்டு வருகிறீர்கள். ஒருவேளை கடந்த நாட்களை, கடந்த மாதங்களை குறித்து மாயைகளை, வீண் மாயைகளை பற்றி கொண்டிருக்கிற, அவைகளை பேசுகிற, அவைகளை நினைக்கிற, மாயை இப்படியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, இப்படியாக இருக்க நேரிடும் என்று மாயையாய் யோசிக்கிறவர்களை விட்டு விலகும்படி ஆண்டவர் சொல்கிறார்.
சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் வெறுக்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் அவரை நம்பி இருக்கிறேன். வீண் மாயைகளை பின்பற்றுகிறவன் அல்ல. வீணாக யோசித்து அப்படி நடந்தோடும், அப்படி இருக்குமோ என்று யோசித்து என்னை அந்த மாயைக்குள்ளாக உட்படுத்தாதபடிக்கு அப்படி யோசிக்கிறவர்களையே விட்டு நான் விலகி வந்து நான் நம்மை நம்பி இருக்கிறேன். இரண்டாவதாக, வீண் மாயைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இந்த மாதத்துல எல்லா நிலைமையிலும் எல்லா நேரங்களிலும் நம்பி இருக்கிறேன். அடுத்ததாக என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். அடுத்ததாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உமது கிருபையிலே நான் களி கூர்ந்து மகிழ்வேன். இந்த மாதத்தில் ஆண்டவரே உடைய கிருபையிலே நான் களி கூர்ந்து மகிழ்வேன் என்கிற ஒரு பெரிய தீர்மானத்தை நீங்க பார்க்கலாம். நீர் இந்த உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். உபத்திரத்தை பார்க்குறீங்க ஆண்டவரே, ஆத்ம வியாகுலத்தை அறிந்திருக்கிறீங்க. ஆத்ம வியாகுலத்தின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் அவர் என்ன சொல்றார்? உடைய கிருபையிலே நான் மகிழ்வேன். இன்றைக்கு அநேக வியாகுலங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக கஷ்டப்பாடுகள், பொருளாதாரத்தில் நெருக்கங்கள் இந்த நாட்கள் அநேகருடைய வாழ்க்கையை வஞ்சித்து வைத்திருக்கிறது. அநேக வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் ஆக்கி இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவரே உடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன்னு சொல்றார். உபத்திரவம் தான், கஷ்டம்தான், ஆனால் உடைய கிருபை இருக்கிறது பாருங்க. அந்த கிருபையில் ஆண்டவரை நான் களி கூர்ந்து மகிழ்வேன். என் உபத்திரம் என்னுடைய மகிழ்ச்சி எடுத்து போட்டிருக்கிறது. என்னுடைய வறுமை, என்னுடைய சூழலை, என்னுடைய வியாகுலங்கள் என்னுடைய சமாதானத்தை கெடுத்து போட்டிருக்கிறது. ஆனால் பயப்பட மாட்டேன், நான் உடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். இந்த 3 காரியங்களையும் ஒரு தீர்மான அடிப்படையிலே எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால், நாம் ஆரம்பிப்போம் என்று சொன்னால், கண்டிப்பாக இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக மாற்றப்படும். முதலாவதாக, ஆண்டவரே உடைய ஆவியுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இரண்டாவதாக, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். வீண் மாயைகளை பற்றி கொள்ளாதபடிக்கு உம்மை நம்பி இருக்கிறேன். மூன்றாவதாக, கிருபையிலே நான் களி கூர்ந்து மகிழ்வேன். எப்போ உபத்திரம் இருந்தாலும், உபத்திரத்தின் நடுவில் போனாலும், ஆத்ம வியாகுலங்கள் இருந்தாலும், அவைகளுக்கு நடுவாக நான் உண்மை அறிந்திருக்கிறேன். அப்படின்னாலே உங்களுடைய கிருபையிலே நான் களி கூர்ந்து மகிழ்வேன் என்கிற ஒரு பெரிய தீர்மானத்தோடு கூட இந்த மாதத்தை ஆரம்பித்து அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தேவ சமூகத்தில் கண்களை மூடி, கர்த்தாவே இந்த மாதத்திலும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு நான் இந்த மாதத்தை ஆரம்பித்து கடந்து போக முடியாம விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்யும், கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி ஆண்டோடைய கரங்களை அமைப்பு கொடுப்போம். கிருபை எழுதல் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 7வது மாதத்தின் முதல் நாளுக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஆவியுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், பயப்படாதே, கலங்காதே, நானோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய ஆவியுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரும் வீண் மாயைகளை வெறுத்து உம்மை நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய சூழல்களுக்காக, எங்களுடைய வாழ்க்கைக்காக, எல்லாவற்றுக்காக உம்மை நம்புகிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கிருபை உள்ளதற்காய் நன்றி, இரக்கத்தின் தேவனதற்காய் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே வீண் மாயைகள் ஒரு நாள் ஒருபோதும் எங்களை பற்றி விடாதபடிக்கு உம்மை மாத்திரம் நம்பி இருக்கும்படியான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உபத்திரவ வியாகுல சூழல்களிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையிலே களி கூர்ந்து மகிழும்படியாக இந்த நாட்களை எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வாதத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பேரும் தேவ கிருபை அதிகமாக வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பலத்த கருத்தினாலே ஆண்டவர் வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். புதிய மாதம் புதிய நன்மைகளையும், புதிய ஆசீர்வாதங்களும், புதிய பலத்தையும் ஆண்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாய் மாற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களும், தனிப்பட்ட குடும்பமும், தனிப்பட்ட மனிதனும் எதிர்கொள்ளுகிறதான ஆண்டவர் பிரச்சனைகளிலிருந்தும், நெருக்கங்களிலிருந்தும், பயங்களிலிருந்தும் ஆண்டவரே கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உலகம் எங்கும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தேசத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடியதான கொரோனாவிலிருந்து கர்த்தர் ஜனங்களை தேசத்தை பூர்ணமாய் விடுவிக்கிறபடிதான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தர் நம்பிக்கை கொடுக்கபடியாக ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தில் நலிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு நேர ஆகாரம் கூட வழி இல்லாதபடிக்கு இருக்கிறவர்களை கர்த்தர் சந்தித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் சமாதானம் இழந்திருக்கிற சூழ்நிலைகள் மாற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துருவின் தலைகள் நசுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை, எங்கள் குடும்பங்களை, திருச்சபை குடும்பங்களோ ஒரு தாழ்த்தி அர்ப்பணித்து கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு நாட்களை ஆண்டவரை இணைந்துமை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகளுக்கு அதில் ஏற்படுத்தி தர முடியாது ஜெபிக்கிறோம். வழிநடத்து ஆசீர்வதி இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் ஐக்கியமும் பாதுகாப்பும் காவலும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த புதிய மாதத்தின் சகல நாட்களிலும் தங்கி நிலைத்திருப்பாராக.